விவசாயிகளின் மாநில கடன் விடுதலை உரிமை மீட்பு மாநாட்டில் விவசாயிகளின் மிக முக்கிய கோரிக்கைகளை தீர்மானமாக நிறைவேற்ற உள்ளோம். அதற்காக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மாநில நிர்வாகிகள் வந்து தீர்மானத்தை வாசித்து நிறைவேற்றிவிட்டு செல்வார்கள். அந்த வகையிலே முதல் தீர்மானத்தை நிறைவேற்ற வருபவர் மாநில அமைப்பு செயலாளர் நேதாஜி அவர்கள். உழவர் பெருமக்களுக்கு வணக்கம். இந்த நாட்டில் கோடான கோடி ரூபாய்களை கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு இந்திய அரசாங்கம் கடன் தள்ளுபடி செய்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நாம் விவசாயிகள் கடன் மேல் கடன் பெற்று கடனை வாங்கி வருடத்திற்கு பல விவசாயிகள் தற்கொலை செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் தேசிய வங்கிகளில் பயிர் கடன் பெற்றிருக்கின்றோம். பல்வேறு விவசாயிகள் தேசிய வங்கியில் பயிர் கடன் பெற்றுவிட்டு கட்ட மாட்டாமல் இருக்கின்றோம். அதேபோல கூட்டுறவு வங்கிகளிலும் பயிர் கடன்களை பெற்றுவிட்டு கட்ட முடியாத விவசாயிகளுக்கு அதேபோல டிராக்டர் கடன், நகை கடன் வச்சிருக்கிறோம். நகையை விவசாயத்துக்காக நகை கடன் வச்சிருக்கிறோம். இந்த கடன்களை எல்லாம் மத்திய மாநில அரசுகள் தேசியமயமாக்கப்பட்ட மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்றுள்ள அனைத்து பயிர் கடன்கள், நீண்ட கால கடன்கள், மத்திய கால கடன்கள் மற்றும் டிராக்டர் கடன்களை நிபந்தனையின்றி மத்திய மாநில அரசுகள் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்த மாநாட்டின் சார்பாக கோரிக்கையினை வைக்கின்றோம். நன்றி, வணக்கம். இங்கு வருகை தந்துள்ள விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயிகளின் பெயரில் மானியம் என்ற பெயரில் ஊழல் முறைகேடு நடைபெற்றிருக்கிறது. அதற்கு பதிலாக மானிய திட்டங்கள் பதிலாக ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் உற்பத்தி மானியம் வழங்க வேண்டும், அதுவும் வங்கியில் வர வைக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானத்தை நிறைவேற்றி கேட்டுக் கொள்கிறேன். இந்த நாட்டில் இந்திய திருநாட்டை சுதந்திரத்தை பெறுவதற்கு முதல் இன்று தமிழகத்தில்தான் புலித்தேவன் தென்கோடியில் இந்திய புரட்சியை, இந்திய விடுதலைக்கு போராடினான் என்ற வரலாறு. இமயமலையில் இருந்து குமரிமலை வரை போவது இந்த தென் மாவட்டத்தில் பிறந்த புலித்தேவன் முதலில் இந்திய சுதந்திரத்தை விதையிட்டு வித்திட்டான். அது இந்திய அரசியல் சுதந்திரத்தை பெற்றோம். அடிமை புத்தியாக வாழுகிறோம். இந்திய ஏகாதிபத்தியம் சர்வதேசிய முதலாளிகளுக்கு அடிமையாக இருக்கும் அரசியல் கட்சி பின்னால் போகின்றோம். மதத்துக்கு பின்னால் போகின்றோம். சாதிக்கு பின்னால் போகின்றோம். இப்படி போவதை விட்டுவிட்டு உழவன் ஒரே கூட்டம், அது உழவனுடைய உரிமையை பெறுகின்ற சாதியாக, உழவர்கள் நாங்கள் ஒரு சாதி, உழவர்கள் எங்கள் மதம், நாங்கள் உன்னிப்பாக போராடுகிறோம் என்று சொல்லி புறப்படுங்கள் விவசாயி என்று ஏற்று அதற்கு தம்பி முருகதாசு ஆரம்பித்திருக்கிறார். இதை நாம் தொடர்ந்து பின்தொடர்வோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 2 விஷயத்தை சொல்லிவிட்டேன். காவேரி குண்டாறு என்பது 1951 இருந்து போராடி வந்தார். அதற்கு பின்னால் பல்வேறு அரசியல் கட்சிகள் போராடினார்கள், பெற முடியவில்லை. இடையில் 5 ஆண்டுகளுக்கு முன்பு பழனிசாமியுடைய தலைமையில் இருந்த காலங்களில் அடிக்கல் நட்டு எங்களுக்கு காவேரி குண்டாறு அறிவித்தார்கள். இந்த அரசு எங்களுக்கு நிதியும் ஒதுக்கவில்லை, இதுவரையிலும் செய்யவில்லை திமுக அரசு. ஆனால் தமிழகத்திலேயே இந்தியாவிலேயே எங்கு இருப்பது ஆர்எஸ்பதி புதுக்கோட்டை மாவட்டம். இந்த ஆர்எஸ்பதி ஒழிக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மத்திய அரசு உழவர்களுக்கு உரமானியமாக ஆண்டுக்கு ரூபாய் 2.25 லட்சம் கோடி வழங்குகிறது. இதனை உர நிறுவனங்களுக்கு வழங்காமல் நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்கில் ஏக்கருக்கு ரூபாய் 50,000 வரவு வைக்க வேண்டும் என்று இந்த மாநாடு கேட்டுக்கொள்ளுகிறது. வட்டியில்லா கூட்டுறவு கடனின் உச்சவரம்பை ரூபாய் 5 லட்சமாக உயர்த்த வேண்டும் மற்றும் திருப்பி செலுத்தும் காலத்தை மீண்டும் ஓராண்டாக நீடிக்க வேண்டும் என்று இந்த மாநாடு அரசை கேட்டுக்கொள்ளுகிறது. தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் ஏஎஸ்பி ரவீந்திரன் அவர்களை
பேச வருமாறு அழைக்கிறோம். உழவன் என்கிற உணர்வின் அடிப்படையில் ஒன்று கூடி மாநாட்டை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மேடையில் வீட்டிருக்கிற தலைவர்களுக்கும் உழவர்களுக்கும் அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிலம் என்பது நிலம் மட்டுமல்ல, அது எமது வாழ்வு, எமது பண்பாடு, எமது வளம், எமது வரலாறு. எந்தையும் தாயும் அவர் முந்தையர் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து சிறந்த தாய்மடி எம்முடைய நிலம். நிலத்தை இழந்தால் வளத்தை இழப்போம், வளத்தை இழந்தால் பலத்தை இழப்போம். எதுவரை உன் மொழி ஆளுகிறதோ அதுவரை உன் நிலம் ஆளும். எதுவரை உன் நிலம் வாழ்கிறதோ அதுவரை உன் இனம் வாழும். உழவர் இனம் வாழ வேண்டுமானால் நிலத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. உணர்வின் அடிப்படையில் எளிதாக அழைப்பை ஏற்று வருகிறது. இந்த மாநாட்டை வரலாற்று சிறப்புக்க மாநாடாக மாற்றிய உழவர் சொந்தங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மரியாதைக்குரிய நல்லசாமி ஐயா அவர்கள் ஒரு இனிப்பான செய்தியை சொல்வார்கள் என்று எண்ணினோம். நேற்றைய தினம் மத்திய அரசு ஒரு 378 கைத்தொழில்களை பட்டியலிட்டு அங்கீகரித்து ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்கிறது. கல் இறக்குவதை உணவு பட்டியலில் சேர்த்து கல் இறக்குபவர்களும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் என்கிற அடையாளத்தை காட்டி 378 கைத்தொழில்களை அங்கீகரித்து அந்த பட்டியலிலே 6வது இடத்தில் கல் இறக்குவதும் ஒரு தொழிலாக அங்கீகரித்து அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நல்லசாமி ஐயாவுடைய தலைமையிலே ஒலித்த குரல் மாநில முதல்வருக்கு கேட்டதோ இல்லையோ, மோடி ஐயாவிற்கு கேட்டிருக்கிறது. இன்னும் பனையேறிகள் எல்லாம் இனி அமைப்பு சாரா தொழிலாளர்களாக அனுமதியை பெற்று கல் இறக்கலாம் என்கிற அனுமதியை மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. எதிர்காலத்தில் தொடர்ந்து கை கொடுப்போம், குரல் கொடுப்போம், கரம் கோர்ப்போம் என்கிற வகையில் நம்முடைய கோரிக்கைகளை வென்றெடுக்க தொடர்ந்து பயணிப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அடுத்து தமிழ்நாடு காவிரி உழவர்கள் பாதுகாப்பு சங்கத்தின் சுவாமிமலை சு விமலநாதன் அவர்களை அழைக்கிறோம். உழவர் உறவுகளுக்கு என் முதல் வணக்கம். நாமெல்லாம் காசு கொடுத்து கூப்பிட்ட கூட்டம் அல்ல. வேடிக்கை பார்ப்பதற்கு வந்த கூட்டம் அல்ல. எங்களுடைய உரிமையை நாங்கள் உறக்க சொல்வதற்கு வந்திருக்கின்ற கூட்டம். ஒன்றே ஒன்றை நான் உங்களிடம் பேசி விடைபெற விரும்புகின்றேன். உங்களுடைய கொங்கு மண்டலம் தான், நான் காவிரி மண்டலத்தை சார்ந்தவன், உங்களுடைய கொங்கு மண்டலம் தான் தமிழ்நாடு மட்டுமல்ல, அண்டை மாநிலங்கள் மட்டுமல்ல, இந்தியா முழுமையும் இருக்கின்ற உழவர்களுக்கு மின்சார உரிமையை பெற்று தந்த மண்டலம் உங்களுடைய மண்டலம். நமக்கு இப்பொழுது ஒரு பெரிய சவால் ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கின்ற உழவர்கள் மட்டுமல்ல, இந்தியா முழுமையிலும் இருக்கின்ற உழவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலை இன்றைக்கு அரசுகள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன. அரசுகள், அதில் மத்திய மாநில அரசுகள் இரண்டிற்கும் இருக்கிறது. நாம் இதுவரை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற வேளாண் உற்பத்திக்கான அந்த உரிமையை இழக்கின்ற செயலில் அரசுகள் ஈடுபட்டிருக்கின்றன. இந்த மாநாட்டின் வாயிலாக தமிழ்நாடு அரசிற்கு வைக்கின்ற ஒரே வேண்டுகோள், தமிழ்நாடு அரசு எந்த காலத்திலும் மின்சாரத்திற்கு கட்டணம் நாங்கள் வசூலிக்க மாட்டோம் என்கின்ற தீர்மானத்தை வர இருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழ்நாடு அரசு தீர்மானம் நிறைவேற்றி, அது மத்திய அரசு கொடுக்கின்ற நெருக்கடியாக இருந்தாலும் அதை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொல்கின்ற செயலை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசிற்கு உழவர்கள் சார்பில் உரிமையோடு இந்த வேண்டுகோளை வைத்து, எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கின்ற நம்முடைய வட இந்திய தேசிய தலைவர்கள் ஐயா ராகேஷ் திகாயத், உத்வீர் சிங் உள்ளிட்ட உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் வணங்கி மகிழ்கின்றேன். வணக்கம். உழவர்கள் ஒற்றுமை, உழவர்கள் ஒற்றுமை.
ஒற்றுமை